வணக்கம், வெல்கம் டு பூமா பியூட்டி அண்ட் கிச்சன். நான் உங்க விகாஷ்னி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான யம்மியான உருளைக்கிழங்கு போண்டா தான் பார்க்க போறோம். இது நீங்க உங்க வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இதை இப்போ தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சக்கப்புறமா ஆயில் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வணக்கி விடுங்க. சால்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். 2 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வணங்கிடுச்சு. நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நான் மல்லித்தலை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ரெடி ஆச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சிடலாம். நல்லா ஆறணும். இப்போ நம்ம போண்டாவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 கப்பு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஒரு பிஞ்ச் வந்து சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்லா அரைச்சி இது உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா மசாலாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா மசாலாஸையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா அண்ட் காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். கூடவே காஃபி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.